கிறிஸ்துவில் அன்பானவர்களே, பைபிளில் சில வசனங்களை பாடலாக நாம் கேட்டிருக்கிறோம். ஆனால் பைபிளின் ஒட்டுமொத்த வரிகளையும் உட்கொண்டு அதை பாடல் வடிவில் இந்த முயற்சியை எடுத்துள்ளோம். இந்த முயற்சி வெற்றியடைய உங்கள் ஒத்துழைப்பு மிகவும் அவசியம். பாடலை கேட்கும் முன் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் அனைவரும் சப்ஸ்கிரைப் செய்யவும். இப்போது நாம் பாடலை கேட்போமா? என் தேவனே, என் தேவனே, என்னை கைவிட்டீர். என் தேவனே, என் தேவனே, என்னை கைவிட்டீர். 30 வெள்ளிக் காசுக்காக மாசற்றவரை காட்டிக் கொடுத்து பாவம் செய்தேன் என்று வருந்தி தூக்கில் தொங்கினான் யூதாசு. பிலாத்து முன் இயேசுவை நிறுத்தி பொறாமையால் குற்றம் சுமத்தி யூதரின் ராஜாவா என்று கேட்க நீரே சொல்கிறீர் என்றார் இயேசு. என் தேவனே, என் தேவனே, என்னை கைவிட்டீர். என் தேவனே, என் தேவனே, என்னை கைவிட்டீர். பொறாமையில் இயேசுவை ஒப்புவித்தனரே, நேர்மையாளர் இயேசு என அறிந்து பிலாத்தும் அவர் மனைவியும் இயேசுவை விடுவிக்க வழி தேடினர். கள்ளன் பரபாவை மக்கள் விடுவித்து இயேசுவை சிலுவையில் அறைய கத்தினரே. இரத்தப் பழியில் பங்கில்லை என்ற பிலாத்து இயேசுவை சிலுவையில் அறைய ஒப்புவித்தானே. கரும் சிவப்பு அங்கி அணிவித்து முள்முடியும் கோலும் சூட்டி வைத்து யூதரின் அரசரே வாழ்க என்று அடித்தும் துப்பியும் நிகழ்த்தனரே. என் தேவனே, என் தேவனே, என்னை கைவிட்டீர். என் தேவனே, என் தேவனே, என்னை கைவிட்டீர். இயேசுவின் தோளில் சிலுவை சுமத்தி சிலுவையில் அறைய சென்றனரே. சீமோன் வழியில் உதவி செய்ய கொல்கொதா மலைக்கு சென்றனரே. கைகளும் கால்களும் அறையப்பட்டு காடியை குடிக்கது கொடுத்தனரே. யூதரின் அரசன் என எழுதி ஆடையை குலுக்கி பகிர்ந்தனரே. 3 மணிக்கு இருள் உண்டாக என் தேவனே, என் தேவனே, ஏதின்றி தீவிட்டேன். என உரக்க கத்தி இயேசு உயிர் விட்டாரே. என் தேவனே, என் தேவனே, என்னை கைவிட்டீர். கோவிலின் திரை 2ஆக கிழிய
நிலம் நடுங்க பாறைகள் பிளக்க நூற்றுவர் தலைவர் அறிவித்தார். உண்மையில் இவர் தேவகுமாரனே. அரிமத்தியாய் யோசேப்பு வந்தார். தூய துணியில் உடலை சுற்றினார். புதிய கல்லறையில் இயேசுவை வைத்து பெரும் கல்லால் வாயிலை மூடினாரே. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஜெபம். அமைதியே உருவான இறைவா, இதோ இந்த பாடலை கேட்பவர்கள் அனைவரையும் நீர் ஆசீர்வதியும். உமது வல்லமை இவர்கள் மேல் இறங்குவதாக. இவர்கள் மனதையும் இதயத்தையும் குணப்படுத்தி ஆரோக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் இன்றே தாரும் இறைவா. ஆமென். அனைவரும் உடன்தானே சப்ஸ்கிரைப் செய்து லைக் கொடுத்து கமெண்ட் செய்து உற்சாகப்படுத்தவும். நன்றி.